ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எழில் டாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ட்ரெடிஷ்னலான அரிசி உப்புமா. வெங்காயம் சேர்க்காம எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு ஜீரகம் சிறிதளவு. தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் 2, பெருங்காயம், கருவேப்பிலை, கடலெண்ணெய், உப்பு சிறிதளவு. அரிசியை களைஞ்சிட்டு துவரம்பருப்போட சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசி பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். இது அந்த காலத்துல எங்க பாட்டி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் இது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மாசம் மாசம் வர இந்த 2 ஏகாதசிக்கும் இதுதான் சாப்பிடுவாங்க. கூடவே எடுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நைஸா ரவா பதத்துக்கு உடைச்சு வச்சுக்கோங்க. பொதுவா ஏகாதசியும் பொழுது விரதம் இருக்கிறது உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்ல, மாசம் மாசம் வர்ற அந்த 2 ஏகாதசியும் போதும் பாட்டி அப்படிதான் விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு காலையில எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நைட்டும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் இந்த ஒரு உப்புமா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பொதுவா இந்த விரதம் எல்லாம் எதுக்காக இருக்கிறதுன்னா, நம்ம பாடிக்கு பியூரிஃபை பண்றது அண்ட் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரிதான். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ரவா பழத்துக்கு உடைச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரே ஈவனா இருக்கணும், எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் நல்லா வேகும், அப்பதான் கரெக்டா வேகும். இதை எடுத்து மாவு சலிக்கிற சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்ச மாவு எவ்வளவு இருக்குன்னு ஒரு டம்ளர்லயாவது ஒரு கப்லயாவது அளந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம குக்கர்ல தான் வைக்க போறோம், அப்ப தண்ணி ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுப்புல குக்கரை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் பொரிஞ்சோடனே கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. 2 பொன்னிறமா ஆன உடனே மிளகாயை கிள்ளி அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் தண்ணிய குக்கர்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்க. தண்ணி கொதிச்ச உடனே உப்புமா மாவை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நெய்யிலையோ தேங்காய் நெய்யிலையோ கூட இந்த உப்புமாவை தாளிச்சுக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். சுவையான அரிசி உப்புமா ரெடி. Like, comment, share and subscribe. Also click the bell icon. Thank you.